மேட்டூர் அருகே சாலை வசதி கேட்ட அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீரக்கல்புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சரளைக்காடு, குயவன்காடு, செங்கான்காடு, எடப்பாடியான்காடு பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் முருகநகர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான நிலத்தை பாதையாக பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டதால் குண்டும் குழியுமான மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். முருகநகர் பகுதியில் இருந்து அந்த இணைப்பு சாலையை இணைச்சு கொடுக்கணும். அது சேலம் மண்டலத்தில் இருக்கிற துணைப்பதிவாளர் வீட்டு வசதி வாரியம் அவர்களில் இந்த இணைப்பு சாலையை அந்த பஞ்சாயத்து சாலையோட இணைச்சு கொடுக்கணும்னு மிக தாழ்மையோட எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு கேட்டுக்கிறோம். நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான சிங்கார காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழா களைகட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 50க்கும் மேற்பட்ட நாதஸ்வர கலைஞர்கள் மற்றும் தமிழ் வித்வான்களின் இசைக்கு ஏற்றவாறு காளி ஆட்டம் நடைபெற்றது. அப்போது காளி அசுரனை வதம் செய்து ஆக்ரோஷமாக நடனமாடியதை பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செட்டிக்குப்பம் பகுதியில் கடந்த 6 மாதமாக முறையாக 100 நாள் வேலை வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தி 100 நாள் வேலை வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதி அளித்தார். இதையடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். மதுரையில் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சியா தோல்வியா என்று தெரியாததால் பொறியியல் கல்லூரியில் சேர முடியாமல் மாணவி ஒருவர் தவித்து வருகிறார். அரும்பனூர் தேத்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஜெயஸ்ரீ +2 முடித்துவிட்டு கல்லூரியில் சேர கட்டணத்தையும் கட்டியுள்ளார். ஆனால் மதிப்பெண்ணை பதிவிறக்கம் செய்யும் போது 11ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என வந்தது. இதனால் மேற்படிப்பில் சேர்ந்து படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். போய் கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டு அங்கே அட்மிஷன் ஃபீஸ் 5500 கட்டி எல்லாமே வாங்கிட்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் காலேஜ் போக ரெடியாக இருக்கப்ப அங்கே காலேஜில் ஏற்றுறப்ப உங்கள் பொண்ணு மேக்ஸில் ஃபெயிலுண்டாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நான் படித்த ஸ்கூல்ல இருந்தே நீ மேக்ஸில் ஃபெயிலுமா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, சேர்த்து விட்டாங்க. அங்கே காலேஜில் சேர்த்துடும் நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம். வேலூர் பேரணாம்பட்டு அருகே உள்ள வீட்டில் வளர்ந்துள்ள செடியின் இலையில் முகம் போன்ற உருவம் தெரிவதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கேகே நகர் பகுதியில் வசிக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர் அரங்கநாதன் என்பவரின் வீட்டில் வளர்ந்துள்ள பூச்செடியின் 2 இலைகளில் மனித முகம் போன்ற உருவம் உள்ளது. இதுகுறித்த தகவல் அக்கம் பக்கத்தில் தெரிந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு வந்து செடியில் உள்ள மனித முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.